சென்னை அண்ணா நகரில் உள்ள அழகு நிலைய உரிமையாளர்களிடையே தொழில் போட்டி காரணமாக ஏற்பட்ட தகராறில் கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். என்ன நடந்தது? இந்த வீடியோ குறித்தான விவரங்கள். வணக்கம். அண்ணாநகர் சாந்தி காலனி பகுதியில சோனாடி பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோபனா என்பவர் ஒரு அழகு நிலையத்தை நடத்தி வருகிறார். அந்த அழகு நிலைய உள்ளே இருந்த உரிமையாளர் மற்றும் அவருடைய மனைவியை மற்றொரு, அதாவது B3 பிரைடல் ஸ்டுடியோ, இந்த ஸ்டுடியோவுடைய ஓனர் என்று சொல்லி ஷாம் என்பவர் உள்ளே புகுந்து அந்த உரிமையாளரை தாக்கியக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாந்தி காலனி பகுதியில லோகேஷ் என்பவருடைய அழகு நிலையம் இருந்ததாகவும் அதனை தொடர்ந்து அவர் நடத்தி வருகிறார். அந்த அந்த அழகு நிலையம் மற்ற நபர்களை காட்டிலும் குறைந்த அளவு ஆஃபர்களை வழங்கி வருவதால் ஏற்கனவே பல்வேறு நபரிடமிருந்து விலையை முறையாக வைக்கக்கூடிய அழுத்தம் தந்துள்ளதாகவும் அவர் கொடுத்த புகார் மொழியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அந்த கடையை நடத்தி வரும் அந்த கடை நடத்தியவரிடம் தொடர்ந்து இந்த ஷாம் என்பவர் மற்றொரு அழகு நிலையத்தை நடத்துகிற ஷாம் என்பவர் வற்புறுத்தி வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய கடைக்கு என்னையும் எனது மனைவியையும் தாக்க முயற்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில சோபனா மற்றும் அவருடைய கணவரையை தாக்கிய ஷாமை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே இந்த தொழில் போட்டி காரணமாக தான் இந்த ஷாம் என்பவர் என்னுடைய கடைக்கு உள்ளே என்னையும் என் மனைவியும் தாக்கிய காரணத்தால் நாங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்று அதன் பிறகு வீடு திரும்பியதாகவும் புகார் மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் போட்டி காரணமாக உள்ளே சென்று, அதாவது மற்றொரு அழகு நிலையத்திற்கு உள்ளே சென்று இந்த சம்பவம், அதாவது 2 அழகு நிலைய உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட இந்த சம்பவம் இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஷாம் என்பவரை போலீசார் அவரை மட்டும் இல்லாமல் அவர் கூட அந்த கூட்டாளிகளையும் பிடித்து விசாரணை செய்து அதன் பிறகு நிலைய ஜாமீன் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.